अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டர் அடிப்பொடி என்கிற அற்புதமான திருநாமத்தை உடைய ஆழ்வார், அதாவது தொண்டர்களுடைய அடி என்னால் அவர்களுடைய திருவடிகள், அதில் இருக்கிற ஒரு பொடி என்னால் அதுதான் அவர்களுடைய திருவடி துகள் என்று, அடியவர்களுடைய திருவடி துகள் என்பதையே தமக்கு பெயராக கொண்டார் என்றால் அவருடைய இயற்பெயர் அது வேறாக அமைந்திருந்தது. விப்ர நாராயணர் என்கிற பெயராக அமைந்திருந்தது. விப்ரர் என்றால் அந்தணர் என்பது பொருள். அந்தணர் குலத்திலே நாராயணர் என்கிற பெயரை உடையவர் என்று. ஆனால் குலத்தை இட்டு ஒருத்தனை தாழ்வாக நினைக்கக்கூடாது என்பதையே தம்முடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியிலே பல பல பாசுரங்களாலே தெரிவித்த ஆழ்வார். ஆயினாலே அவர் அந்த விப்ரநாராயணர் என்கிற பெயரையும் துறந்து தொண்டர் அடிப்பொடி என்கிற திருநாமத்தையே அவர் கொண்டார் என்பது மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தம்மை சொல்லிக் கொள்ளுகிற பொழுதும் திருமாலையினுடைய கடைசி பாசுரத்திலே துளபத் தொண்டாய தொல்சீர் என்று அந்த திருத்துழாய் ஆழ்வாருக்கு தொண்டு செய்பவர் என்றே தெரிவிக்கிறார். அவர் நந்தவனம் அமைத்து அந்த திருத்துழாய் செடிகள் போன்றவற்றை நட்டு அதற்கு தண்ணீர் பாய்ச்சுதல், எருவிடுதல் முதலான காரியங்களை எல்லாம் செய்து அப்படிப்பட்ட திருத்துழாயை கொண்டு போய் பறித்து அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அந்த திருத்துழாயையும் ஒரு உள்ள வஸ்துவாக ஆக்கினார் அல்லவா. ஆகினாலே இதுதான் அவர் அந்த திருத்துழாய்க்கு செய்த தொண்டு. ஆகினாலே அதையே தமக்கு அடையாளமாக துளபத் தொண்டு என்று அதையே அடையாளமாக உடைய தொண்டரடிப்பொடி என்று தம்மை சொல்லிக் கொண்டார். அப்படிப்பட்ட ஆழ்வார் அந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானை பலவாறு துதித்து, எம்பெருமானே நீதான் என்னை நோக்க வேண்டும், உன்னை என்றோ கலைகனா கருதுமாறே என்று உன்னைத்தான் நான் கலைகனா கருதி இருக்கிறேன். ஆகையினாலே எம்பெருமானே என்னை நீ நோக்காதொழிவதே, நீ கடாட்சம் செய்யாமல் இருக்கிறாயே என்றெல்லாம் பல பல பாசுரங்களிலே அந்த எம்பெருமானை பார்த்து தெரிவித்தார். ஆனால் எம்பெருமான் உடனே அவருக்கு தன்னுடைய பூர்ண கடாட்சத்தை, அதாவது ஆழ்வார் என்ன பாரிக்கிறார் என்றால் எம்பெருமான் தன்னுடைய திருக்கண்களாலே இவரை குளிர நோக்க வேண்டும், எழுந்திருந்து இவரை ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ஆழ்வார் எதிர்பார்க்கிறார். ஆனால் எம்பெருமான் உடனே அந்த பெயரை கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்னால் இன்னும் இவருடைய திருவாக்கிலிருந்து சில அற்புதமான பாசுரங்கள் வெளிவர வேண்டும், அதைத்தான் திருச்செவி சாத்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமான் அவன் எழுந்திருக்கவே இல்லையாம். ஸ்ரீரங்கநாதன் அப்படியே சயனித்துக் கொண்டே இருந்தான். உடனே பார்த்தார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார், எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் உண்மையில் உறங்கவில்லை, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்று அது நித்ராசி ஜாகர்யா என்றெல்லாம் சொல்லும்படியாக அவன் உறங்குவது போலே அப்படி யோக நித்திரையிலேதான் அவன் எழுந்தருளி இருக்கிறான். ஆனாலும் ஆழ்வாருக்கு உடனே அவன் எழுந்திருந்து தமக்கு வேண்டிய அருளை செய்யாமையினாலே அவன் உறங்குவதாகவே இவர் பாவித்து விட்டார் போலும். உடனே அந்த எம்பெருமானை பார்த்து, அரங்கனே பொழுது விடிந்து விட்டது, இன்னும் ஏன் உறங்கி கிடக்கிறாய், திருப்பள்ளி எழுந்தருளாய், திருப்பள்ளி எழுந்தருளாய் என்று அவனை பார்த்து இப்படி பள்ளி எழுந்தருளும்படியாக பிரார்த்திப்பதாக அவருடைய இரண்டாவது திவ்ய பிரபந்தம், அதுதான் திருப்பள்ளி எழுச்சி என்கிற திருநாமத்தாலேயே வழங்கப்படுகிற திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இந்த 10 பாசுரங்களும் கூட ஸ்ரீ ரங்கநாதனை குறித்தே அமைந்திருக்கிறது. இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தம், அவன் சயனத்திலேயே, அவன் உறங்கி கிடக்கவில்லையே, ஏன் அவனை எழுப்புகிறார் என்றால் இதெல்லாம் ஒரு பெரிய அரசனுக்கு செய்கிற உபசாரம் போலே இங்கே ரங்கராஜனான பேரரசனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி இவர் செய்கிற உபசாரம், அதாவது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் செய்கின்ற உபசாரம். அந்த திருப்பள்ளி அறையிலே படுத்து கிடப்பனாம் ஒரு அரசன், அவன் விழித்துக் கொண்டு விட்டாலும் கூட அவனை திருப்பள்ளி உணர்த்துவதற்கு என்று சில துதிபாடகர்கள் அங்கே போய் சென்று அந்த அரசனை பள்ளி எழுந்தருளாய் பள்ளி எழுந்தருளாய் என்று சொல்லுவார்களாம். இதெல்லாம் ஒரு மரபு, நாம் ஆங்கிலத்திலே சொல்லுகிறோமே புரோட்டோகால் என்று. அதுபோல அந்த அரசனைப் போலவே இவனையும் கருதினார் என்றே. அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கு 2 தனியன்கள், அதாவது முன்னாலே அனுசந்திக்கப்படுகிற தனியன்கள், ஒன்று வடமொழியிலே அமைந்த ஸ்லோகம், மற்றொன்று
தமிழ் மொழியிலே அமைந்த ஒரு பாசுரம். ஆக இப்படி தனியன்களிலே கூட இந்த அர்த்தங்கள் காட்டப்படுகிறது. அதிலே வடமொழி ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த ரங்கநாதனையே பரவாசுதேவனாக, அதாவது பரமபதத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானாக நினைத்து அவனை ஒரு அரசனை துயிலெழுப்புவது போலே தொண்டரடிப்பொடியாழ்வார் துயிலெழுப்பினார், அவரை நாம் வணங்குவோம் என்று அந்த தனியன் சொல்லுகிறது. தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்கணீயம் பாபோதிகேம் யோகசூக்திமாலா பக்தாங்கிரேணம் பகவந்தமீடே. இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? பக்தாங்கிரி ரேணும் பகவந்தம் ஈடே என்றால், பக்த அங்கிரி ரேணு தொண்டர் அடி பொடி என்கிறதனுடைய வடமொழி ஆக்கம் என்று நாம் பக்த என்னால் தொண்டர், அவருடைய அங்கிரி என்னால் அடி, அதனுடைய ரேணு என்றால் அது பொடி. ஆக பக்தாங்கிரி ரேணு என்று அவருக்கு வடமொழியிலே திருநாமம். அப்படிப்பட்ட பகவந்தம் பக்தாங்கிரி ரேணும் ஈடே, பகவான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை நான் வணங்குகிறேன் என்று இந்த தனியன் முடிகிறது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் என்ன செய்தார் என்றால், தமேவ ரங்கநாதம் பரவாசுதேவம் மத்வா என்று திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கநாதனையே பரவாசுதேவனாக பரமபதநாதனாக அவர் கொண்டார், நினைத்தார். அப்படிப்பட்டவனை பார்த்து ரங்கேசயம் ராஜவத்து அர்ஹணியம், ஒரு ராஜாவுக்கு பள்ளி எழுச்சி பாடுவது போல இங்கே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இவனுக்கும் பள்ளி எழுச்சி பாடுகிறார். ராஜவதர்கு ராஜவது அர்ஹணியம் என்று தெரிவித்தார். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்கணீயம் ராஜவத்து அர்ஹணியம் யஹா ஆகிருத்த சூக்திமாலாம், யஹா சூக்திமாலாம் ஆகிருத்த. சூக்திமாலா என்னால் கிட்டத்தட்ட திருமாலை என்ற ஒரு அர்த்தத்தையே நாம் சொல்லிவிடலாம். ஆனால் இது திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கு தனியனாக அமைந்திருக்கிறபடியினாலே இது ஒரு சூக்தி மாலை, அதாவது திருப்பள்ளி எழுச்சி என்கிறதும் ஒரு பாமாலை ஆகையினாலே அப்படிப்பட்ட சூக்தி மாலாம் ஆக்கிருத்த எவரொருவர் செய்தாரோ அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பகவந்தம் ஈடே வணங்குகிறேன் என்று இந்த தனியன் அமைந்திருக்கிறது. அடுத்த தனியன் அது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதரித்த திவ்ய தேசம், அதாவது ஒரு திருத்தலம். அது திருமண்டங்குடி என்ற திருநாமமுடைய ஒரு திருத்தலம். அது திருவரங்கத்திற்கு கிழக்கே ஒரு 60-70 மைல் தொலைவிலே இருக்கிறது என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருமண்டங்குடி என்கிற திருத்தலத்திலேதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதரித்தார். அந்த ஊரினுடைய சிறப்பை, அதாவது இவர் அங்கே அவதரித்தபடியினாலே அந்த ஊருக்கு ஏற்பட்ட சிறப்பை அந்த தனியன் சொல்லுகிறது. மண்டங்குடி என்பர் மாமலையோ அந்நியகே தொண்டரடிப்பொடி தொன்னகரம் மண்டதுணத்தவயல் தென்னரங்கத்தம்மானை வண்டு திணர் தென்னரங்கத்து அம்மானை என்றால் வண்டுகள் எல்லாம் மொய்க்கும்படியான சோலைகளாம். அந்த சோலைகள் நடுவிலே சயனித்திருக்கிறான் எம்பெருமான். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே அருளி செய்தார் அல்லவா, வண்டினம் உலரும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை என்று. அதுதான் அண்டர்கோன் அமரும் சோலை திருவரங்கம் என்று அப்படி தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே காட்டியிருக்கிறார். ஆகையினாலே வண்டு திணர்த்தவயல் தென்னரங்கத்தம்மானை, அப்படிப்பட்ட எம்பெருமானை பள்ளி உணர்த்தும் பிரான் என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை தெரிவிக்கிறார். அவனை திருப்பள்ளி உணர்த்தினவர் யார் என்றால் அவர்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் உதித்த ஊர் எது என்றால் அதுதான் மண்டங்குடி என்பர் என்று, திருமண்டங்குடி என்று ஒரு திவ்ய திருத்தலமாம். அந்த திவ்ய தேசம்தான் இவர் அவதரித்த திருத்தலம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் என்று அந்த திருத்தலத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். அவர் அந்த தலத்திலே அவதரித்தபடியினாலே என்றோ அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு ஏற்பட்டது என்று நினைக்கும்படியாக மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம். மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி, மன்னிய என்னால் பொருந்தி இருக்கக்கூடிய, சீர் என்னால் திருக்கல்யாண குணங்களை உடையவர். எப்படிப்பட்ட திருக்கல்யாண குணம் என்னால் அந்த எம்பெருமானையே அவனுடைய திருநாமத்தை சொன்னபடியே தமக்கு அதனாலே பெருமை என்று நினைத்தார். அவனுடைய அடியவர்களிலே ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று குலத்தை இட்டு யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது, அடியவர் என்பதுதான் அவருக்கு பெருமை என்று சொன்னார். இப்படிப்பட்ட தம்முடைய திருவாக்குகளாலே தம்முடைய உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வெளியிட்டார் என்றோம். அப்படிப்பட்ட மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி அவர் அவதரித்த தொன்னகரம், மிகவும் தொன்மையான நகரம் எது என்றால் அதுதான் மண்டங்குடி என்பர், திருமண்டங்குடி என்று சொல்லுகிறார்கள். அவர்
அந்த திருவரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் என்று அவருக்கு ஒரு பெருமையும் சொல்லி அவர் உதித்த ஊர் என்று இப்படி காட்டினார். இந்த 2 தனியன்களை அனுசந்தித்த பிற்பாடுதான் நாம் திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய கிரந்தத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும். அதிலேயும் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய கிரந்தத்திற்கு என்ன பெருமை என்றால் 10 பாசுரத்திலேயும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று தெரிவிக்கின்ற இந்த 10 பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்தையே ஓதக்கூடாது என்று சொல்லி இருக்கிற அனத்தியன காலங்கள் என்று சில காலங்கள் உண்டு. அந்த காலத்திலே கூட மார்கழி மாதம் 30 நாள் அது ஆண்டாளுக்காக திருப்பாவை ஓதுகின்றோம். அப்படி ஓதுகின்ற காலத்திலே அந்த திருப்பாவையோடு கூட இந்த திருப்பள்ளி எழுச்சியும் ஓதப்படுகிறது. இன்னும் விசேஷித்து திருவேங்கட மலையிலே எம்பெருமான் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுக்கு தினந்தோறும் சுப்பிரபாதம் என்று சேவிக்கப்படுகிறது. ஆனால் மார்கழி மாதத்திலே சுப்பிரபாதம் கிடையாது. அதற்கு பதிலாக இந்த திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள் தான் அந்த 30 நாள்களும் அனுசந்திக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட பெருமைகளையெல்லாம் உடைய அந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தம், அந்த பாசுரத்தினுடைய பொருள்கள் மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றன. 4000 திவ்ய பிரபந்தத்தையும் ஓதாத காலத்திலேயும் ஓதப்பெறும் பெருமை என்கிறது இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கும் திருப்பாவைக்கும் உண்டு அல்லவா? அப்படிப்பட்ட அந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய பெருமையை இந்த திருப்பாவை மாதத்திலே நாம் தொடர்ந்து அனுபவிக்கத்தான் போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியிலே திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாசுரத்தினுடைய அர்த்தங்களை அடியேன் விண்ணப்பிக்கிறேன்.